வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, கார் டிரைவருடன் கள்ளக்காதல், கூலிப்படியை ஏவி தந்தை செய்த கொடூரம், மாயாவி பட நடிகையின் நடுங்க வைக்கும் கதை. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சூர்யாவின் மாயாவி படத்தில் மாற்றுத்திறனாளியாக நடித்த நடிகை குறித்து தகவலை தான் இங்கு பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டுகள் காலமாக முன்னணி நடிகராக திகழ்ந்து கொண்டிருப்பவர்தான் நடிகர் சூர்யா அவர்கள். இவருடைய நடிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுத்தந்தது. அது மட்டுமல்லாமல் சமீப காலமாக சூர்யா அவர்கள் கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். அந்த வகையில் சூர்யா நடிப்பில் வெளியாகியிருந்த படங்களில் ஒன்றுதான் மாயாவி. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது. இந்த படத்தை இயக்குனர் சிங்கம் புலி அவர் இயக்கத்தில் 2005ஆம் ஆண்டு வெளியாகியிருந்தது. இந்த படத்தில் சூர்யா, ஜோதிகா, சத்யன், சங்கிலி முருகன் உட்பட பல நடிகர்கள் நடித்திருந்தாங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. மேலும் இந்த படத்தில் நடித்த மாற்றுத்திறனாளி பெண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த படத்தில் கடவுள் தந்த அழகிய வாழ்வு என்ற பாடல் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதையும் வருடியவர்தான் நடிகை விஷ்ணுபிரியா. இவங்க கதாபாத்திரம் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த படத்திற்கு பின்பு இவங்க வேறு எந்த திரைப்படங்களும் நடிக்கல. அதோடு இவரை குறித்து எந்த தகவலும் தெரியல. இந்த நிலையில சில வருடங்களுக்கு முன்பு இவரது கள்ளக்காதலர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. விஷ்ணுபிரியா சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க ரமேஷ் கிருஷ்ணா என்ற நபரை திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணமாகி 2 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகளும் உள்ளது இவங்களுக்கு. ரமேஷ் கிருஷ்ணாவிற்கு உடல்நல பிரச்சனையால் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடைக்கானலில் தங்கி அவர் சிகிச்சை எடுத்து வந்தார். அப்போது விஷ்ணுபிரியாவுக்கு கார் டிரைவரான பிரபாகரன் என்பவருக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரிய நாராயணன் கண்டுபிடித்து மிரட்டியிருக்கிறார். ஆனால் இதனை கேட்காமல் மீண்டும் பிரபாகரனுடன் பழகி வந்தார் நடிகை விஷ்ணுபிரியா அவங்க. இதனால் ரொம்பவே ஆத்திரம் அடைந்த விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரிய நாராயணனை கூலிப்படையை வைத்து கார் டிரைவர் பிரபாகரனை கொலை செய்திருக்கிறார். பிரபாகரனை கொலை செய்த நபர்கள் அவரது உடல் ஒரு பள்ளத்தில் வீசிவிட்டு சென்று விட்டாங்களாம். இது தொடர்பாக போலீஸ் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. அதன் பின்பு பிரபாகரனுக்கு இறுதியாக வந்த தொலைபேசி அழைப்பை வைத்து போலீசார் விசாரித்து இருக்காங்க. அதையடுத்து பிரபாகரனை கொலை செய்து செந்தில் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்திருக்காங்க. மேலும் இந்த கொலையை செய்ய சொன்ன விஷ்ணுபிரியாவின் தந்தைதான் என்று சூரிய நாராயணன் போலீசாரிடம் தேடி வந்துள்ளார். அவர் கிடைத்தாரா என்றும் தெரியவில்லை. அதற்கு விஷ்ணுபிரியா குறித்து எந்த விவரமும் தெரியவில்லை. இப்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.